ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனியோட சினிமா நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக புதுசாக கொடுத்துருக்க ஹைப் ஆப்ஷன் வந்து தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெல்ப்பை பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வீடியோ கூட போகலாம். இந்த படம் நடக்கவே நடக்காதான்ற மாதிரி ஃபேன்ஸ் கிட்ட வந்து இந்த படத்தோட மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. யாருக்கு தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க? என்னதான் இந்தியன் 2 படம் வந்து ஆவரேஜா இருந்தாலும் இந்தியன் 3யோட ட்ரைலர் வந்து நம்மளுக்கு வேற லெவல் ஹைப் ஏத்தி விட்டுச்சு. 3 படம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் இந்தியன் 2க்கே ஒத்துக்கிட்டேன். இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. இந்தியன் 2 தான் ஃபிளாப் ஆயிடுச்சு, சரி இந்தியன் 3 டப்புன்னு ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கடான்னு பார்த்தா அதான் பிரச்சனையே. இந்தியன் 2வே வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிருக்கு லைக்காக்கு. ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக்கா வந்து கடையை சாத்திட்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது இந்தியன் 3க்கு வந்து சங்கர் வந்து மறுபடியும் ஷூட் பண்ண கேட்கிறாரு, அது கேட்கிறாரு, இது கேட்கிறாரு. எல்லா நியூஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க. சங்கர் வந்து இந்த பட்ஜெட் ஆகுன்றாங்க, எங்களால் வந்து இவ்வளோ பட்ஜெட் அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப ஜாஸ்தி, இவ்வளோ வரைக்கும் எடுத்த படத்தையே வந்து ரிலீஸ் பண்ணுங்க, என்ன ரிசல்ட் ஏதோ பார்க்கலான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. படம் தோல்வியடைந்தால் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, சரி பொறுமையாக பேசிட்டீங்க, நான் அதுக்குள்ள அன்பறிவு பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டாரு. அது இன்பிட்வீனில் இவங்க முடிச்சுட்டு வந்தோன்னே வெயிட் பண்ணுப்பா, சட்டசபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருக்காரு. ஸோ இப்படி தான் அவரோட ஷெட்யூல் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க, எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோ பொறுமையாக பண்ணுங்க, நான் அதுக்குள்ளே மற்ற வேலையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த சைடு பிஸியாக இருக்காரு. இன்பிட்வீன் கேப்பில் சங்கரும் அதே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சங்கர் வந்து வேறு படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரியான ஒரு நியூஸும் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, காலம் தான் பதில் சொல்லணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருப்பு இந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லி எல்லா பேரும் வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆல்ரெடி தீபாவளி ரிலீஸ் ஆக வேண்டியது பொங்கலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இன்னும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக எந்த வித இன்ஃபர்மேஷனும் தரல. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போது அடிஷ்னலாக ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, இந்த படம் வந்து ரிலீஸுக்கு லேட் ஆகிற ரீசன் என்னன்னு சொல்லி ஒரு அசம்ஷன் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த படம் ஷூட் போக 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 பட்ஜெட் ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்குது. ஸோ ஃபைனலாக படம் முடிக்கும் போது ஒரு பட்ஜெட் வந்திருக்கு, ஓகேவா. இப்போ வந்து இவங்க ட்ரீம் வாரியர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் சொன்னாங்களா, அந்த பட்ஜெட்டுக்கு வந்து இவ்வளோ டிஜிட்டல் ரைட்ஸ் வித்துட்டா நம்மளுக்கு லாபம்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஆனால் பட்ஜெட் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்பேண்ட் ஆனோன்னு இதுக்கு விற்றா நம்மளுக்கு லாபம் வராது, இன்னும் கொஞ்சம் சில அமௌண்ட் எக்ஸ்ட்ரா விற்றா தான் நம்மளுக்கு லாபம்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓடிடிக்கிட்டேயும் வந்து இல்லை இந்த அமௌண்ட்டில் தந்தால் எனக்கு கட்டுப்படி ஆகுது, நான் நஷ்டத்துக்கு தான் போகணும், நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை கூட்டி கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஓடிடி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை போன கங்குவா படமே ஃப்ளாப் ஆயிடுச்சு, நாங்கள் ஓடிடியில் போட்டு எவனும் பார்க்கல, எங்களுக்கு தான் நஷ்டமாச்சு, ஸோ இவ்வளோ ரேட்லாம் தர முடியாது, சூர்யா படத்துக்கு இந்த அமௌண்ட்டே ஒரு பெரிய ரிஸ்கான அமௌண்ட்டு தான், இதுக்கு மேலே எங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இதனால தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போய்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சொல்கிறதுக்கு எந்த கருத்தும் கிடையாது. இது உண்மையாக இருந்துச்சுன்னா டைரக்டர் மேலே ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்குது, ஓகேவா. இன்கேஸ் அது பொய்யா இருக்கும் பட்சத்தில் ஹாப்பி தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.